கர்நாடகாவை உலுக்கி வரும் தர்மஸ்தலா கொலை வாக்குமூலம் கூறியவர் யார்? நடந்தது என்ன? தர்மஸ்தலா என்ற பெயரில் தர்மம் அடங்கியிருக்கிறது, சிவன் சன்னதியும் கூட. அங்கே இப்படியா என்று கர்நாடகாவில் அதிர்ச்சி அலை வீசி வருகிறது. அப்படி என்னதான் நடந்தது என்று பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. தட்சிண கன்னடா மாவட்டத்தில் உள்ள தர்மஸ்தலாவில் சிவன் கோவில் உள்ளது. இங்கு துப்புரவு தொழிலாளியாக பணியாற்றிய ஒருவர் 1998 மற்றும் 2014 ஆண்டுகளுக்கு இடையில் கொலை செய்யப்பட்ட பல பெண்களை எரித்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார், புகாரும் கொடுத்துள்ளார். இவரது இந்த வாக்குமூலம் தற்போது கர்நாடகா மாநிலத்தை மட்டுமின்றி தேசத்தையே உலுக்கி வருகிறது. மங்களூரிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தர்மஸ்தலா சிவன் கோவில். எரிக்கப்பட்ட பெண்களில் பலர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்கள் என்று கூறுகிறார். கொலைக்கு பின்னர் பிணத்தை எரிக்க இவருக்கு உத்தரவிடப்பட்டதாக புகாரில் தெரிவித்துள்ளார். ஜூன் 3ஆம் தேதி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி பெயர் வெளியிட விரும்பாத நபர் ஒருவர் மங்களூரு காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரில் கொலைகளை நேரில் பார்த்ததாகவும், கொலை மிரட்டலின் பேரில் உடல்களை புதைக்கவோ அல்லது எரிக்கவோ கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதையெல்லாம் நேத்ராவதி நதிக்கரையில் செய்ததாக குறிப்பிடுகிறார். புகார்தாரரின் குற்றப்படி அவர் 1995 முதல் 2014 வரை தர்மஸ்தலா கோவில் நிர்வாகத்தில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார். பெரும்பாலும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண்களின் உடல்கள் தான் எரிக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் இருப்பதாக குறிப்பிடுகிறார். புகாரில் பல பெண்களின் உடலில் ஆடைகள் அல்லது உள்ளாடைகள் இல்லை. சிலவற்றில் பாலியல் வன்கொடுமைக்கான அறிகுறிகள் இருந்தன, காயங்கள் அல்லது கழுத்தை நெரித்த அடையாளமும் இருந்தன என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த கொடூரத்தை செய்ய அந்த நபர் மறுத்துள்ளார். அதிகாரிகளுக்கு தகவல் கொடுப்பதாக கூறியுள்ளார். அப்போது மேற்பார்வையாளர்கள் அவரை தாக்கியுள்ளனர். மேலும் புகாரில் உன்னை துண்டு துண்டாக வெட்டுவோம், உன் உடலும் மற்ற உடல்களைப் போலவே புதைக்கப்படும் என்று மிரட்டியதாக தெரிவித்துள்ளார். தர்மஸ்தலா முழுவதும் பல இடங்களில் உடல்களை புதைத்ததாகவும் சில சமயங்களில் டீசல் பயன்படுத்தி எரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டதாக கூறுகிறார். பல வருடங்களாக அச்சுறுத்தல்கள் மற்றும் அதிர்ச்சியை தாங்கிய பிறகு டிசம்பர் 24இல் தனது குடும்பத்தினருடன் தப்பி ஓடிவிட்டாராம். அவரது குடும்பத்திலும் ஒரு பெண்ணுக்கு இதுபோன்று நிகழ்ந்த பின்னர் தர்மஸ்தலத்தை விட்டு தப்பிச் சென்றாராம். அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு தப்பிச் சென்று தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். அவர் அந்த புகாரில் குறிப்பிடுகிறார், இன்னும் அந்த அச்சம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறதாம். குடும்பம் கொல்லப்படும் என்று அஞ்சுகிறார். தனது புகாருக்கு ஆதரவாக பிணங்கள் புதைக்கப்பட்ட இடங்களில் உடலை தோண்டி எச்சங்கள் மற்றும் புகைப்படங்களை இவரது ஆதார் கார்டுடன் இணைத்து கொடுத்துள்ளாராம். அடக்கம் செய்யப்பட்ட இடங்களையும் குற்றவாளிகளையும் அடையாளம் காண தயாராக இருப்பதாகவும், ஆனால் பாதுகாப்பு வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். புகாரை பெற்று வழக்குப்பதிவு செய்ததை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். தட்சிண கன்னடா போலீசார் தற்போது வேகமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புகார் கொடுத்த மறுநாளே வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. புதைக்கப்பட்ட இடங்களை தோண்டி எடுக்க நீதிமன்ற அனுமதி கோர இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவரது இந்த வாக்குமூலம் கர்நாடகா மட்டுமின்றி தேசிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.